ஜெய் சாயிராம். ஒவ்வொரு தோல்வியிலும் வெற்றிக்கான விஷயங்கள் நிச்சயமாக இருக்கும் என்பதை தீர்க்கமாக நம்பி அந்த வெற்றிக்கான விஷயம் என்ன என்பதை ஆராய்ந்து செயல்பட்டாலே போதும். தோல்வி நம்மை விட்டு விலகி வெற்றி நிரந்தரமாக நம்மை தழுவிக்கொள்ளும். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, இந்த மங்களகரமான நாளில் மகிழ்ச்சியாகவே உன் அப்பா உன்னை தேடி வந்திருக்கிறேன். இன்றே நீ எதிர்பார்த்த அந்த மங்கள செய்தி உன்னை தேடி வரப்போகிறது. நீ நினைத்ததெல்லாம் உனக்கு நடக்கும். கேட்டது எல்லாம் உனக்கு கிடைக்கும். நீ விருப்பப்பட்டது எல்லாமே உனக்கு நிறைவேறும். இது உன் அப்பாவின் சத்திய வாக்கு. என் வாக்கு எப்பொழுதுமே பொய்யாகவே ஆகாது, சத்திய வாக்கும் கூட. என் அன்பு பிரியமே, உன்னுடைய செயல்பாடுகள் எப்பொழுதுமே நல்ல எண்ணத்தோடு நல்ல சிந்தனைகளோடு இருந்தால் அந்த எண்ணங்களும் சிந்தனைகளுமே உன்னை வெற்றியை நோக்கி அழைத்து செல்லும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. எதை நீ பேசுவதாக இருந்தாலும் முதலில் நீ சாதித்துவிட்டு பிறகு பேச கற்றுக்கொள். ஏனென்றால் இங்கு சொல்வதை யாருமே பார்ப்பதில்லை, சொல்வது யார் என்றுதான் எல்லோருமே பார்க்கிறார்கள். எனவே என் பிரியமே, சாதித்து வெற்றியை பெற்ற பிறகு பின் உன்னுடைய கருத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள கற்றுக்கொள். முதலில் நீ சாதித்து காட்ட கற்றுக்கொள். சாதித்தவர்களின் வார்த்தைகளைத்தான் இந்த உலகமே காது கொடுத்து கேட்க தயாராக இருக்கிறது. தோற்றவர்களின் பேச்சுகளை யாருமே கேட்க விரும்புவதே இல்லை. ஆம் என் குழந்தா, எது நடந்தாலும் கடந்து செல்லும் மனப்பக்குவத்தை வளர்த்து கொள்ள கற்றுக்கொள். வாழ்க்கையில் நினைத்ததெல்லாம் நடக்கிறதோ இல்லையோ, நீ நினைத்ததெல்லாம் நடக்கிறதோ இல்லையோ, ஆனால் நீ நினைத்து கூட பார்க்க முடியாத சில விஷயங்கள் எல்லோருடைய வாழ்விலும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இது உனக்கும் தெரியும், உன் அப்பாவிற்கும் தெரியும். அதற்காக அங்கேயே துவண்டு போய் நின்றுவிட்டால், அங்கேயே நின்றுவிட்டால் வாழ்க்கை அங்கேயே முடங்கிவிடும் என்பதை புரியாமலாக இருக்கிறாய். கஷ்டமோ நஷ்டமோ எது நடந்தாலும் நீ சிந்திக்க வேண்டியது 2 விஷயங்களை மட்டும்தான் என் பிரியமே. அதனால் என்னவாகிவிடப் போகிறது என்ற கேள்வி முதலில் உன் மனதில் எழ வேண்டும். அடுத்தது என்னவாக இருக்கும் என்ற கேள்வியும் உன் மனதில் எழத்தான் வேண்டும். நடந்ததையே நினைத்து வருந்திக் கொண்டிருந்தால் வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் வரப்போவதில்லை என் பிரியமே. அடுத்ததை நோக்கி நகர்ந்தால் மாற்றங்கள் நிகழாமலும் இருக்கப் போவதும் இல்லை. எனவே என் பிரியமே, எது வந்தாலும் பார்த்து விடலாம் என்ற நம்பிக்கையோடு இரு. கடந்து வந்த வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பார்க்க கற்றுக்கொள். நீ சந்தித்த பிரச்சனைகளும் நீ கடந்து வந்த பாதையும் உன் கண்களுக்கு புது நம்பிக்கையை உருவாக்கித் தரும். எதிலும் ஆரம்பம் கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும் என் பிரியமே. ஆனால் விட்டு விடாதே. கற்றுக்கொண்டு கடந்து செல்ல முயற்சி செய்து கொண்டே இரு. உன்னால் எதையும் வெல்ல முடியும். நீ எதிலும் பலவீனமாக இருப்பது கூட தேவையில்லாத செயல்தான். அந்த பலவீனத்திற்கான ஒரே பரிகாரம் என்ன தெரியுமா? வலிமையை குறித்து சிந்திப்பதும் அதை செயல்படுத்துவதும் தான் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. உன்னை விட பலம் குறைந்தவர்களை வீழ்த்தி விடுவது ஒன்றும் வீரமல்ல என் பிரியமே. தோல்வியை சந்திக்காமல் இங்கு யாருமே வெற்றி பெறவே முடியாது. தோல்வி வந்துவிட்டதே என்று துவண்டு விடாமல் எது வந்தாலும் இறைவன் மீது நம்பிக்கையை வைத்துவிட்டு, உன் மீது முழு நம்பிக்கையையும் வைத்துவிட்டு உன்னுடைய வேலையை செய்து கொண்டே இரு. உனக்கான வெற்றி வாய்ப்பு உன்னை தேடி வரும் ஏதாவது ரூபத்தில். இறைவன் மீது நம்பிக்கை வைத்துவிட்டு உன் மீது உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் உனக்கு எந்த வெற்றிகளும் கிடைக்க வாய்ப்பே இல்லை என் பிரியமே. முதலில் உன் மீது நம்பிக்கை வைக்க கற்றுக்கொள். அந்த நம்பிக்கையில் உறுதியாக இருக்க கற்றுக்கொள். எதிலும் வலிமை உடையவர்களாக இருக்க கற்றுக்கொள். வெற்றியை அடைவதற்கு உனக்கு தேவைப்படுவது அதுதான். வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்வு
எப்படி சாதிக்க முடியும் என்ற சிந்தனை மட்டும்தான் உன் மனதில் இருக்க வேண்டுமே தவிர, எப்பொழுது முடியப் போகிறது என்ற எண்ணம் உன் மனதில் எழவே கூடாது. வாழ்ந்து மறைவதற்கு முன்பாக நீ வாழ்ந்ததற்கான அழியாத அடையாளத்தை உருவாக்கிவிட்டு அதன் பிறகு உன்னுடைய செயலை செய்ய துவங்கு. தோல்வியை சந்திக்காமல் வெற்றி பெற முடியாது என் பிரியமே. வெற்றிகரமான வாழ்க்கைக்கு வாழ்ந்ததற்கான சரியான அடையாளம் நீ வெற்றி பெறுவதுதான். என் அன்பு பிரியமே, நீ இப்போது இருக்கும் நிலைமைக்கு நீ மட்டும்தான் முழு பொறுப்பு. நீ மட்டும்தான் முழுமையான பொறுப்பு. எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாயோ, எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று விரும்புகிறாயோ, அப்படி உன்னை நீயே உருவாக்கிக் கொள்ளும் ஆற்றல் உன்னிடத்தில் அதிகமாகவே இருக்கிறது. ஒருவேளை நீ இப்பொழுது இருக்கும் நிலைக்கு உன்னுடைய முன் வினைகளின் பலன்தான் காரணமாக இருக்கும் என்று உன் மனதில் எண்ணினால், எதிர்காலத்தில் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாயோ, எதிர்காலத்தில் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று விரும்புகிறாயோ, அதை நீ இப்பொழுது செய்து கொண்டிருக்கும் செயல்களால் தான், அந்த செயல்களால் தான் உருவாக்கி கொண்டிருக்கிறாய் என்பதையும் மறந்துவிட வேண்டாம். சூழ்நிலை சரியில்லை என்றாலும் மனம் தளர்ந்து விடாதே என் பிரியமே. உன்னுடைய கணக்கு, புண்ணிய கணக்கு சரியாக இருந்தால் யாரோ ஒருவராக வந்து அந்த இறைவனே உனக்கு உதவி செய்வார். இந்த உலகத்தில் இருக்கும் தீமைகளை நினைத்து நினைத்து வருத்தப்படாதே என் பிரியமே. உன் உள்ளத்தில் இருக்கும் தீமைகளை நினைத்து மட்டும் வருத்தம் கொள்ள பழகிக்கொள். உன் உள்ளத்தை ஒழுங்குபடுத்து. பிறகு உள்ளும் புறமும் தூய்மை பெறுவதை விரைவில் உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். உனக்கு நீயே எல்லாமுமாக இருக்கிறாய். உனக்குள் எல்லா ஆற்றல்களும் அறிவும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ உணர்ந்த பிறகும் எதற்கெடுத்தாலும் மற்றவர்களை எதிர்பார்த்து நிற்பது என்பது மிகப்பெரிய தவறு என் பிரியமே. யாரையுமே எதிர்பார்த்து நிற்காதே. உன்னுடைய தரத்தை உயர்த்தி கொள்ள பழகிக்கொள். உன்னுடைய திறமைகளை வளர்த்து கொள்ள கற்றுக்கொள். உன் தகுதியும் தானாகவே வளரும். நீ எதிர்பார்க்கும் வெற்றியும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். உனக்கு நிச்சயமாகவே கிடைக்கும். நீ விரும்பும் வாழ்க்கை உனக்கு மிக அருகில் கூட இருக்கலாம் என் பிரியமே. அதை கவனிக்காமல் வெளியில் எங்கெங்கோ தேடி அலைந்து உன்னுடைய வாழ்வையே வீணடித்து கொண்டிருக்கிறாய் என்பது சில நேரம் உனக்கு புரிவதே இல்லை. பல போராட்டங்களுக்கு பிறகு உனக்கு வெற்றிதான் கிடைக்க வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லை என் பிரியமே. எது நடந்தாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள். உனக்கானது ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை வந்து சேரும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. உனக்கு துணையாக உன்னப்பா நான் உன்னோடு இருக்கும் பொழுது எதற்குமே நீ பயப்படவோ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை என் பிரியமே. நான் தான் உன்னோடு எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறேனே. வாய்ப்புகள் வரும் வரை காத்து கொண்டே இருக்காதே. வருவதை அப்படியே ஏற்றுக்கொள். தோல்விகள் கிடைத்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள். தோல்வியிலிருந்துதான் மிகப்பெரிய வெற்றிகள் பிறக்கிறது என்பதுதான் நிச்சயமான உண்மை. போராடி தோற்பது கூட வாழ்வின் ஒரு அங்கம்தான் என்பதை மறந்து விடாதே. அதுவும் ஒரு அங்கம்தான் என்பதை மறந்து விடாதே. ஒரே மாதிரியான வாழ்க்கைதான் இங்கு எல்லோருக்குமே வழங்கப்பட்டிருக்கிறது. அதை சொர்க்கமாக்கிக் கொள்வதும் நரகமாக்கிக் கொள்வதும் உன் எண்ணங்களை பொறுத்துதான் மாறுபடுகிறது என்பதையும் புரிந்து கொள். நீ நல்ல எண்ணங்களை விதைத்து உன்னுடைய வாழ்க்கை நரகமாவதிலிருந்து தப்பித்து கொள்ள கற்றுக்கொள் என் பிரியமே. அதுதான் உனக்கும் நல்லது, உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் மிக மிக நல்லது. உன்னுடைய எண்ணங்கள், செயல்கள், பேச்சுகள் அனைத்துமே எவ்வித எண்ணத்தை வட்டமிட்டு கொண்டிருக்கிறதோ, அது நல்லதாகவோ இருந்தாலும் சரி, தீயதாகவும் இருந்தாலும் சரி, எதை சுற்றி வட்டமிட்டு கொண்டே இருக்கிறதோ அதுதான் உன் வாழ்வில் கண்டிப்பாக நடக்கும். அதுவே உன் வாழ்வில் நிச்சயமாக நடந்தே தீரும்.
எனவே உனக்கு தேவையானதை மட்டுமே சிந்தனை செய்து கொண்டு அதை பற்றி மட்டுமே பேசிக்கொண்டு அதை பற்றி மட்டுமே எண்ணிக்கொண்டிரு. நீ நினைத்தது போலவே உன் வாழ்வு எல்லாமே உனக்கு சாதகமாக நடக்கும். சாதகமாக நடக்கும்படி உன் சாயப்பா நான் பார்த்து கொள்கிறேன். உனக்கான ஒரு நல்ல நிகழ்வை, நற்செய்தியை உனக்கு கொடுப்பதற்காகவே உன்னை தேடி வந்திருக்கிறேன். என்னை உதாசீனப்படுத்தி விடாதே. இனி உன் மனம் நோகும்படி எதுவுமே நடக்காது, நடக்கவும் நான் விட்டுவிட மாட்டேன். நிராகரிக்காமல் நம்பிக்கையோடு இதை கேட்டுக்கொண்டிருக்கும் என் பிள்ளையே, இனி உன் மனம் நோகும்படி எதுவுமே நடக்காது. உன் வாழ்க்கைக்கான நல்லது கண்டிப்பாக உன்னை வந்து சேரும். நான் அதை உன்னிடம் சேர்த்து வைப்பேன். நீ நடப்பது, நீ விரும்பியது, நீ ஆசைப்பட்டது உனக்கு நடக்க வேண்டுமென்றால், கிடைக்க வேண்டுமென்றால், தவறான எண்ணங்களை நினைத்து முடங்கி கிடந்தால் எதுவுமே உனக்கு கைகூடாது. எது நடக்க வேண்டுமோ அது நடந்து விட்டதைப் போல ஒரு கற்பனை தோற்றத்தை உன் மனதில் உருவெடுத்துப் பார். நீ நினைத்தது எல்லாமே உனக்கு சாதகமாக நகழும், சாதகமாகவே நிகழும். வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பவன், வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருப்பவன் ஓட்டப்பந்தயத்தில் ஓட வேண்டும். வெளியே நின்று கொண்டு என்ன நடக்கிறது என்று பார்த்து கொண்டே இருப்பவனை விட எது நடந்தாலும் பரவாயில்லை என்று ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொள்பவன்தான் வெற்றி என்னும் இலக்கை அடைய முடியும். அதை விட்டுவிட்டு வெளியே நின்று கொண்டு விமர்சனம் செய்து மட்டும் கொண்டே இருந்தால் எதுவுமே அடைய முடியாது, எதையுமே பெற்றுவிடவும் முடியாது. வாழ்க்கை என்னும் ஓட்டப்பந்தயத்தில் ஓடிக்கொண்டே இருந்தால்தான் வெற்றி என்னும் இலக்கை மிக சுலபமாக நாம் எட்டி பிடிக்கலாம். தோல்வி வந்துவிடுமோ என்று அஞ்சி மனக்குழப்பத்தோடு முடங்கி கிடப்பதும் அப்படியே இருப்பதும் நல்ல வாழ்வை தராது, வெற்றியையும் கொண்டு வந்து சேர்க்காது. தோற்றாலும் கூட, தோல்வி வந்து தழுவினாலும் கூட எதிர்த்து நிற்பவன்தான் மிக சீக்கிரத்தில் வெற்றி பயணத்தில் முதலிடத்தை பிடிப்பான். ஒரு செயலை செய்ய முடியாதவர்கள் அவர்களால் முடியாது என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் அதை மற்றவர்களாகவும் செய்ய இயலாது என்றுதான் சொல்வார்கள். சொல்பவர்கள் 1000 சொல்லிக் கொண்டு போகட்டும், அது அவர்களுடைய பழக்கம். 1000 சொன்னாலும் அவர்கள் பேச்சை காதில் வாங்கிக் கொள்ளாமல் உன்னுடைய செயலை நீ செய்து கொண்டே இரு. உனக்கு என்று எழுதப்பட்டது கண்டிப்பாக உன்னை வந்து சேரும். சில நேரங்களில் எதை பற்றுமே சிந்திக்காமல் பொருத்தமான உன்னுடைய வழியில் நீ சென்று கொண்டே இரு. உன்னுடைய பாதையில் பயணத்தை மேற்கொண்டே இரு. எது நடந்தாலும், யார் என்ன சொன்னாலும் அப்படியே தடங்கி நின்று விடாதே. தடங்கள் 1000 வந்தாலும் அப்படியே நின்று விடாதே. முன்னேறிக்கொண்டே இரு. உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். வெற்றி உனக்கே. இனி உன் வாழ்வு ஒளிமயமாகவே மாறும். உனக்கு தகுந்த மாதிரி உன் வாழ்க்கையும் மாறிவிடும். இனி உன் மனம் நோகும்படி ஒன்றுமே நடக்காது, எதுவுமே நடக்கவும் முடியாது. கவலைப்படாதே. உன்னுடைய இந்த நிலை கூடிய விரைவில் மாறும். எதற்குமே கவலைப்படாதே. நீ செல்வ செழிப்போடு சகல சௌபாக்கியத்தையும் பெற்றுக்கொண்டு வளமாகவும் நலமாகவும் வாழ்வாய். நம்பிக்கையே இல்லாமல் நீ எதை செய்தாலும் அது உனக்கு வெற்றியை கொண்டு வந்து சேர்க்காது. யாராக இருப்பினும் என்னை புரிந்து கொள்ளாமல் என் மனதை நோகடித்து கொண்டே இருக்கிறார்களே என்று வருந்தாதே. நான் அவர்களை பார்த்து கொள்கிறேன். உன்னுடைய கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேறப் போகிறது. உன் கனவுகளெல்லாம் மெய்ப்படப் போகிறது. வசதி வாய்ப்புகளெல்லாம் பல மடங்கு பெருகி நீடூழி வாழப் போகிறாய். உன்னை எந்த நேரத்திலும் நான் கைவிட மாட்டேன், விட்டுவிடவும் மாட்டேன். உனக்காகிறது என்பது, உனக்கான ஒன்று தாமதமாக கிடைக்கிறது என்றால், அல்லது நிராகரிக்கப்படுகிறது என்றால், அல்லது உன்னிடம் இருந்து அது தடுக்கப்படுகிறது என்றால், அதைவிட பிரம்மாண்டமான ஒன்று உன் கைகளில் சேரப்போகிறது. தடுக்கப்பட்டது உனக்கு தேவையில்லாதது என்பதை தீர்க்கமாக நம்பு.
உனக்கு தடுக்கப்பட்டதை விட மேலாத ஒன்றை நான் உனக்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறேன். அந்த ஏற்பாடுக்காகத்தான் இந்த கால தாமதமும் தடங்கல்களும் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நம்பிக்கையோடு நம்பு. குழந்தையே, நீ நான் பெற்றெடுத்த என் அன்பு பொக்கிஷம் அல்லவா? நீ என்னுடைய செல்லமான பிள்ளை. உன்னை விட்டு நான் விலகுவேன் என்று எப்படி நீ நினைக்கலாம்? காரணமில்லாமல் உன் அப்பா உன் கண்களுக்கு தெரிந்திருக்க மாட்டேன். இன்று காட்சி கொடுத்திருக்கிறேன். ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் உன் கண்களுக்கு உன் அப்பா பட்டிருக்கிறேன் என்பது புரிகிறதா? அதை உணர்ந்து கொள்ளும் நேரமும் உனக்கு நெருங்கி வரப்போகிறது. அனுதினமும் உன்னை ஏதாவது ஒரு ரூபத்தில் வழிநடத்த நான் முயன்று கொண்டுதான் இருக்கிறேன். உன்னிடம் மனம் விட்டு பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் அவற்றையெல்லாம் தவற விட்டுவிட்டு மீண்டும் என்னிடமே வந்து உன் துயரங்களை போக்குவதற்கு வழியை கேட்கிறாய். இதுவெல்லாம் கனவாகியே போய்விடுமோ என்று நீ ஏங்கிய விஷயத்தை உன் கையில் நான் கொடுக்கப் போகிறேன். உன் கையில் ஆனந்தமாகவே நான் தரப்போகிறேன். என்னிடம் வா குழந்தையே, சந்தோஷமாக பெற்றுக்கொள், சந்தோஷமாக இரு. இனிதான் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகிறது. நன்மை உன் வாழ்வில் நிகழப்போகிறது. மாற்றங்கள் எல்லாமே நிகழப்போகிறது. சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ அடுத்த கட்டத்தை எட்டப் போகிறாய். முதலில் நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? உன் கவலைகளை நினைத்து நினைத்து கவலைப்படாமல் இரு. அப்பொழுதுதான் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, என்ன நிகழ்கிறது என்பதை கூட உன்னால் உணர முடியும், புரிந்து கொள்ளவும் முடியும். உன்னை குறை சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை என் குழந்தையே. இது காலத்தின் கட்டாயம். நீ இந்த சூழ்நிலையை அனுபவித்துதானாக வேண்டும், கடந்துதான் செல்ல வேண்டும். அதற்கான மன தைரியத்தை உனக்கு கொடுப்பதற்காகவே நான் இங்கு போராடி கொண்டிருக்கிறேன். நீ இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கும் உன் கர்ம வினைகளை உனக்காக நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். உன் கர்ம வினைகளின் தாக்கத்திலிருந்து உன்னை குறைப்பதற்கு என்னால் முடிந்த அத்தனை உதவிகளையும் செய்து கொண்டே இருக்கிறேன். அந்த கர்ம வினைகளின் தாக்கத்திலிருந்து எப்படி வெளிவர வேண்டுமோ அதற்கான மன தைரியத்தையும் மன உத்வேகத்தையும் நான் உனக்கு எப்பொழுதும் கொடுத்து கொண்டே இருப்பேன். இப்பொழுது நீ அனுபவித்துக் கொண்டிருப்பது வாழ்க்கையின் சிறு பகுதிதான். வாழ்க்கையில் தோல்வி அடைந்து விட்டதால் வாழ்க்கையை முழுவதுமாக தோல்வியை அடைந்து விட்டேன் என்று நீயாக தவறாக முடிவு எடுத்து விடாதே. எதுவுமே இங்கு நிலையானது அல்ல. நீ இருக்கும் வரை, வாழும் வரை இருப்பதை வைத்துக்கொண்டு நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்துவிட்டு போகலாமே. அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் மிக தொலைவில் இல்லை, மிக அருகில்தான் இருக்கிறது என்பதை முதலில் தெல்ல தெளிவாக புரிந்து கொள். தேவையில்லாமல் மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருப்பதால் எதுவுமே ஆவப்போவதே இல்லை. நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையில் எல்லாமே மாற்றுவதற்காகத்தான் நான் இங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அதற்காகத்தான் ஓயாமல் உழைத்து கொண்டே இருக்கிறேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்துவிடாதே. உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை தேவையில்லாத பயமோ குழப்பமோ உனக்கு வேண்டவே வேண்டாம். நான் தான் எப்பொழுதும் உன்னுடனேயே இருந்து கொண்டே இருக்கிறேன் என்பதை மீண்டும் மீண்டும் உனக்கு நான் உச்சரித்து கொண்டே இருக்கிறேன், நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறேன். ஆனால் உன் மனம்தான் அதை ஏற்க மறுக்கிறது. புரிந்து கொள்ளவும் நிம்மதியில்லாமல் நீ இருப்பதால் அதை புரிந்து கொள்ளவும் மறுத்து கொண்டிருக்கிறாய். எதை நினைத்தும் பயப்படாதே, நான் உன் அருகில்தான் இருக்கிறேன். எப்பொழுதுமே வாய்மையை கடைபிடிக்க கற்றுக்கொள். நீ அளித்த வாக்குறுதிகள் யாவற்றையும் நிறைவேற்ற வேண்டும் என்ற வாக்குறுதியை மனதில் ஏற்றுக்கொள். விசுவாசமும் பொறுமையும் நம்பிக்கையையும் அதிகமாக வைத்துக்கொள். நீ எங்கே இருந்தாலும் எல்லா நேரங்களிலும் நான் உன்னுடனேயே இருந்து உனக்கு தேவையானது அனைத்தையும் செய்து கொண்டே இருப்பேன். உன்னை பல பேர் ஏமாற்றியிருந்தாலும் சோர்ந்து போகாதே. எத்தனை இழப்புகள் வந்தாலும் துவண்டு போகாதே. நீ சந்திக்கும் தோல்விகள், இழப்புகள், ஏமாற்றங்களைப் போல 2 மடங்கான வெகுமதிகளை நீ அடைவாய், அடைந்தே தீருவாய். வாழ்க்கையில் நீ இன்று கஷ்டப்படுவதைப் போலத்தான் உலகில் இருக்கிற அனைவரும் ஏதோ ஒரு நாள் கஷ்டப்பட்டிருப்பார்கள் என்பதை உணர்ந்து கொள்.
அதனால் இந்த உலகத்தில் நான் மட்டும்தான் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறேன் என்ற எண்ணத்தை முதலில் உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. துன்பப்படாத மனிதனே கிடையாது, கஷ்டப்படாத மனிதனும் கிடையாது. அவரவர் கர்ம வினைகளின்படி அதை அனைவரும் அனுபவித்துதான் ஆக வேண்டும். கடந்தேதான் தீர வேண்டும். கர்மாவை கழித்தேதான் தீர வேண்டும். தவறு இழைத்தவர்கள் எவராயினும் தண்டனை உண்டு என்பதை தெளிவாக தெரிந்து கொள். நீ மட்டும் விதிவிலக்கு அல்ல. உனக்கு நிச்சயம் வெகுமதிகளை அள்ளி அள்ளி நான் தருவேன். இமைப்பொழுது முன்னை விட்டு நான் விலக மாட்டேன். இழந்தது இழந்ததாகவே இருக்கட்டும். நீ இழந்தது அனைத்தும் உன் நலனுக்காகவே நடந்தது என்பதை உணர்ந்து கொள். என் ஆசிர்வாதங்கள் என்றும் உனக்கு துணை நிற்கும். நீ எதிர்பார்த்த ஆரோக்கியம், நிம்மதி, செல்வம் எல்லாம் உன்னை தேடி வரும். நான் அதை வர வைப்பேன். கனவாகியே போய்விடுமோ என்று நீ நினைத்த காரியத்தை உன் கையில் கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை நான் செய்வேன். நான் உன் முன்னேதான் சென்று கொண்டிருக்கிறேன். என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பு பெற்ற என் பொக்கிஷமே, சந்தோஷமாக இரு, நிம்மதியாக இரு. நான் இருக்கிறேன். பொக்கிஷமான வாழ்க்கையை எப்படி மகிழ்ச்சியாக வாழலாம் என்று யோசி. உனக்கான நல்ல அறிகுறியாகவே இந்த பதிவு உனக்கு கிடைக்கும். என்னுடைய ஆசிர்வாதத்தால் இதுவரை உன் வாழ்க்கையில் நீ இழந்தது, நீ விரும்பியது அனைத்தும் உன்னிடமே வந்து சேரும். அதனால் எதை பற்றியும் கவலைப்படாதே என் செல்லமே. எது நீ இழந்தாலும், எது உன்னை விட்டு சென்றாலும், எது உன் மனதை காயப்படுத்தினாலும் உன் சாயப்பாவை மட்டும் நீ விலகவே இல்லை குழந்தையே. நானும் உன்னை விலகவே மாட்டேன். உன் சாயப்பா உன் மீது காட்டும் பரிவையும் பாசத்தையும் அன்பையும் நீ இதுவரை இழக்கவே இல்லை. ஆனால் உன்னை சுற்றி நடக்கும் பிரச்சனைகளிலும் சூழ்நிலைகளும் நீ உன் சாயப்பா மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை சில சமயம், சில நேரங்களில் இழந்துவிட்டு குழம்பிக் கொண்டிருக்கிறாய். அதனால்தான் நான் அனைத்தையும் இழந்துவிட்டேன், எனக்காக யாருமே இல்லை, கவலைக்கு கூட தோள் சாய யாருமே இல்லை, என் வாழ்க்கையில் என்னை மீட்டெடுக்க எவருமே இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய். உன்னையும் வேதனைப்படுத்தி கொண்டு எப்பொழுதுமே உன் அருகில் இருக்கும் உன் சாயப்பாவையும் போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாய் என் கண்மணியே. ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் கண்மணியே. நீ என்ன எடுத்து வந்தாய், இப்பொழுது நீ இழந்து கொண்டிருக்கிறாய் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். எதையுமே நீ எடுத்து வரவும் இல்லை. இப்பொழுது நீ இழந்தது எதுவும் பெரிதாக இழந்து விடவும் இல்லை. நியாயமாக நீ வைக்கும் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக அதை உன் கையில் கொடுக்கும் வேலையை உன் சாயப்பா ஏற்றுக்கொள்கிறேன். என்னையே முழுமையாக நம்பி இருக்கும் என் பிள்ளையை நான் எப்படி கைவிடுவேன்? காரணமே இல்லாமல் எங்களின் திருவுருவம் உன் கண்ணில் பட்டிருக்காது குழந்தையே. ராஜபோக வாழ்க்கையை வாழப்போகிறாய். உன் வாழ்க்கை ராஜ வாழ்க்கையாக ஆரம்பிக்கப் போகிறது என்றதால் மட்டுமே இந்த பதிவு உன் கண்கள் பட்டிருக்கிறது. இனி உன் வாழ்வில் மங்கள செய்தி மட்டுமே உன் செவியில் கேட்கும். எதிர்மறை சிந்தனைகளும் மாய எண்ணங்களும் உன்னை சூழ்ந்தே இருந்தாலும் உன் மனதில் என்ன இருக்கிறது என்பதை உன் அப்பா நான் அறிந்து கொள்வேன். என்னுடைய பொக்கிஷம் நீ. நீ சுபமாக மங்களகரமாக அனைத்து செல்வங்களையும் பெற்று என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதத்தோடு வளமாக வாழப்போகிறாய். உன்னுடைய மன வேதனை அனைத்தையும் என் காலடியில் சமர்ப்பித்துவிடு. நீ மௌனமாக இருந்துவிடு. உன்னுடைய வேண்டுதல்கள் ஒவ்வொன்றாக உன் சாயப்பா உனக்கு நிறைவேற்றுவேன். புதிய வேலை, நல்ல வருமானம், நோயற்ற வாழ்வு, விரும்பிய வாழ்க்கை, நிம்மதி, சந்தோஷமான வாழ்வு, இவை அனைத்தையும் உனக்கு நான் வழங்குவேன். நீ நினைக்கும் அனைத்துமே இனி ஒவ்வொன்றாக உன் வாழ்வில் நடக்க துவங்கப் போகிறது. உன் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பம் அனைத்துமே முடிவுக்கு வந்துவிட்டது. இனி உன் வாழ்வில் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. அனைத்திற்கும் ஒரு அர்த்தமும் உண்டு. என் பாதங்களில் நீ சிந்திய ஒவ்வொரு கண்ணீருக்கும் நல்ல பதில் உனக்கு கிடைக்கும். உன் கண்ணீர் எப்பொழுதும் வீணாகாது. உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் உன் அப்பா நான் நிறைவேற்றுவேன். வாழ்க்கையில் ஒவ்வொரு சோகமும் துன்பமும் பாடத்தை கற்றுத்தரவே வருகிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. அதை விடுத்துவிட்டு துன்பம் வந்து விட்டதே,
சோகம் வந்துவிட்டதே, சோதனை வந்துவிட்டதே என்று மனம் குமுறிக்கொண்டு இருக்காதே. நம் வாழ்க்கையில் பாடத்தை கற்றுக் கொடுக்க, வாழ்க்கை என்றால் என்ன என்று நமக்கு புரிய வைக்க, நம்மையே நமக்கு உணர்த்தவும் அந்த சோகமும் அந்த வேதனையும் அந்த கஷ்டமும் நம் சாயப்பா நமக்காக அனுப்பியிருக்கிறார் என்பதை தீர்க்கமாக நம்பி அந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்வது என்பதில் மட்டுமே சிந்தனையை செலுத்தினால் போதும். உன் வாழ்க்கையில் நீ பல படிப்பினைகளை கற்றுக்கொண்டு நிச்சயமாக ஒவ்வொரு படியாக வாழ்க்கையில் முன்னேறுவாய். உனக்கான பாடத்தை நீ நன்றாகவே கற்றுக்கொண்டாய். இனி உன் வாழ்க்கையில் எந்த துயரமும் உன்னை நெருங்காது. இனி உன் வாழ்க்கை எப்பொழுதும் செம்மையாக, செல்வ வளமாக, மங்களகரமாகவே இருக்கும். அதற்கு உன் சாயப்பா நானே சாட்சி. எதற்குமே பயப்படாதே. உன் வாழ்க்கையில் குற்ற உணர்வும் பயமும் இருந்த இடமே தெரியாமல் உன்னை விட்டு விலகிவிடும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். நான் உன்னுடன் தான் இருக்கிறேன், உன்னோடு தான் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீ முழுமையாக உணரும் தருணம் வந்துவிட்டது.